ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் சிபியூ அண்ட் மெமரி. ஓகே, இப்போ சிபியூ இருக்கு, மெமரி இருக்கு. ஓகே, இது ரெண்டும் வந்து டேட்டாவை வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஓகே, எந்த டைப் ஆஃப் டேட்டாவாக இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை எக்ஸாம்பிளுக்கு அடிஷன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு நம்பர்ஸ் தேவை. ஸோ அதை வந்து நான் மெமரியிலேருந்து நான் சிபியூ செட் பண்ணிட்டு கம்ப்யூட்டேஷன் பண்ணி இப்போ இதோட ஆன்சர் 30 அப்படின்னு சொல்லிட்டு சிபி மெமரிக்கு கொடுக்கும். ஓகேயா, இப்போ இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்படி நடக்கும், அதாவது இன்சைட் ஆஃப் சிபியூ. ஓகே, அந்த கேபினெட் இருக்கிற அந்த அதுக்குள்ள எப்படி தான் நடக்கும் அப்படின்னா, பிசிக்கல் ஒயர்ஸ் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ற நார்மல் அந்த ஒயர்ஸ். ஏன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம்னாலே அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். ஸோ கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் மூலியமாக தான் அது வந்து ரன் ஆகும். ஓகே, இப்போ இந்த பிசிக்கல் ஒயர்ஸ் இது மூலியமா தான் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா டேட்டா டிஜிட்டலைஸ் ஆகிட்டு அது வயர் மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த வயர்ஸ்க்கு ஒரு இது வந்து ஒன்று இல்லை ரெண்டுலாம் இருக்காது, ஒரு பஞ்ச் ஆஃப் வயர்ஸா இருக்கும். ஓகே, ஒரு பஞ்ச் ஆஃப் வயர்ஸா இருக்கும். இந்த பஞ்சுக்கு பேர் தான் நம்ம பஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேர் வச்சிருக்காங்க பஸ்ன்னு. ஓகே, ஸோ பஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த பஸ்ஸே பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ். ஓகே, த்ரீ டைப்ஸ். இந்த பஸ்ஸே வந்து த்ரீ டைப்ஸ். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டேட்டா பஸ் அப்படின்வாங்க. டேட்டா பஸ் இதில் இந்த பஸ்ஸில் என்ன போகும் போகும் வரும் அப்படின்னா, டேட்டா என்ன தேவையான டேட்டாவோ அது வந்து இந்த பஸ்ஸில் போயிட்டு போயிட்டு வரும். ஓகே, இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 5 இது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் இதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து இப்படி போகும், இப்படியும் வரும். ஓகே, இது வந்து டேட்டா பஸ். இந்த டேட்டா பஸ் பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச மாதிரி தான், இது வந்து பை டைரக்ஷன். ஓகே, பை டைரக்ஷனல். ஏன் இது பை டைரக்ஷனலாக இருக்கு? ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல, இப்போ 10 அண்ட் 20 வேணும் அப்படின்னா இந்த பக்கம் மெமரியிலேருந்து இந்த பக்கம் சிபியூக்கு வரும். இப்போ திருப்பி இந்த 30ன்றதை வந்து நான் மெமரியில் சேவ் பண்ணல, இப்போ இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு போகணும். ஓகே, ஸோ அதனால தான் இது வந்து பை டைரக்ஷன். ஓகே, இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் பஸ். ஓகே, அட்ரஸ் பஸ். இந்த அட்ரஸ் பஸ் என்ன கேரி பண்ணோம்? அட்ரஸ் கேரி பண்ணும். ஓகே, சேம் அதே எக்ஸாம்பிள் வாருங்களேன். எனக்கு இந்த 10 வேணும், இந்த 20 வேணும் அப்படின்னு சிபியூ சொல்லுது. இந்த 10 எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிபியூ வந்து ஒரு கம்ப்யூட்டேஷன் போட்டு அதை வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கு. இந்த அட்ரஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அட்ரஸை வந்து அந்த பஸ்ஸில் இருக்கும். ஓகே, இந்த பஸ்ஸில் வச்சு அதை வந்து சென்ட் பண்ணி விடும். ஓகே, இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து யூனி டைரக்ஷனல். ஓகே, இந்த பஸ் வந்து யூனி டைரக்ஷனல் தான். ஏன்? ஏன்னா வெறும் அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொன்னா மட்டும் போதும். ஏன்னா அங்கேருந்து எனக்கு ஒன்றும் வரப்போறது கிடையாது. ஸோ அதனால இது வந்து யூனி டைரக்ஷன். ஓகே, இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பஸ். ஓகே, கண்ட்ரோல் பஸ். இதில் என்ன ட்ராவல் ஆகும்? கண்ட்ரோல்ஸ், ரீட் ரேட் கண்ட்ரோல்ஸ் இருக்கு, அப்புறம் மற்ற டைப் ஆஃப் சிக்னல்ஸ் இருக்கு. ஓகே, அதெல்லாம் வந்து போயிட்டு வரத்துக்கு இந்த கண்ட்ரோல் பஸ் ஹெல்ப் பண்ணும். இந்த கண்ட்ரோல் பஸ்ஸுமே யூனி டைரக்ஷன். ஓகே, ஏன்னா ஒரு கண்ட்ரோல் நான் எழுத போறேன், நான் படிக்க போறேன், இது பண்ண போறேன், அது மட்டும் சொன்னா மட்டும் போதும். திருப்பி அங்கேயிருந்து எனக்கு எதுவும் வர தேவை. ஆனால் டேட்டா மட்டும் பை டைரக்ஷன். ஏன்னா எல்லா பக்கமும் டேட்டா ஃப்ளோ ஆகும், சிபிக்கும் போகும், மெமரிக்கும் வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ மெயின் மெமரியிலேருந்து சிபியூ வந்து பின் அப்படின்ற ஒரு வேல்யூவை வந்து ஃபெச் பண்ணணும். ஓகே, இந்த ஃபெச்சிங் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டயக்ராம் பாருங்க, இது வந்து சிபியூ. ஓகே, இது வந்து மெமரி. ஓகே, இப்போ சிபியூ இருக்கு, மெமரிக்கு நடுவில் இது யாரு? மெமரி கண்ட்ரோலர். இந்த மெமரி கண்ட்ரோலர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சிபியூ வந்து அட்ரஸ் கொடுக்கும். ஓகே, அந்த அட்ரஸை வந்து கரெக்டாக ஃபார்மேட் பண்ணி மெயின் மெமரியில் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதுக்கு மெமரி கண்ட்ரோலருக்கு தான் தெரியும். அது மெமரியில் வந்து அவன் கேட்குற வேல்யூ எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் தெரியும். ஓகே, அதுக்கேற்ற அட்ரஸாக மாற்றி அதுக்கப்புறம் மெமரியிலேருந்து. ஸோ இப்போ என்ன பண்ணணும், எனக்கு 10 பிடிக்கணும், சிபியூ வேணும். அந்த 10ன்றது அங்கே இருக்கு, இந்த 1000ல இருக்கு. ஓகே, மெமரியில் 1000 அப்படின்ற ஒரு மெமரி அட்ரஸில் அது இருக்கு. ஓகே, இப்போ இந்த சிபியூ என்ன பண்ணுவான்னா, எனக்கு வந்து அட்ரஸ் வேணும்,
சாரி டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை கொடுத்துருவான். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அட்ரஸ். ஓகே, அட்ரஸ் கொடுத்துரும். ஓகே, இது என்ன 1000 அட்ரஸ் தான் கொடுக்குமானா கிடையாது. இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒன்று கம்ப்யூட்டேஷன் பண்ணி வச்சிருக்கோம். அந்த அட்ரஸ் தான் கொடுக்கும். ஓகே, கொடுத்துட்டு இது வந்து ஒரு கண்ட்ரோல கொடுக்கும். ஓகே, நான் என்ன ரீட் தானே, ஸோ அப்படின்னா ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல கொடுக்கும். ஓகே, கண்ட்ரோல கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த மெமரி கண்ட்ரோலர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வந்த அட்ரஸை கால்குலேட் பண்ணி ஃபார்மேட் பண்ணி மெமரியில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஒரு இது அனுப்புவான். சிபியூக்கு இது வேணும்டா, இந்த பத்துன்ற டேட்டா வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒன்று போகும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த மெமரி வந்து என்ன பண்ணுவான், டேட்டா பஸ் மூலயமா டேட்டா வந்து சிபியூக்கு கொடுக்கும். ஓகே, இந்த டேட்டா பஸ்ல வந்து அப்படின்ற டேட்டாவை வச்சு இங்க கொடுத்துருவான். ஓகே, பத்துன்ற டேட்டா வச்சு இங்க கொடுத்துருவான். ஓகே, இங்க பாருங்க, அட்ரஸ் மட்டும் தான் இங்க கொடுக்குது. யூனி டைரக்ஷன் ஃப்ளோ, கண்ட்ரோல் மட்டும் தான் கொடுக்குது. யூனி டைரக்ஷன் ஃப்ளோ இது பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷன் ஃப்ளோ. ஏன்னா இப்போ நம்ம ரைட் பண்ணும்போது இதுல தான் திருப்பி ரைட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். 10 அப்படின்றத வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு ஹை லெவல் எக்ஸாம்பிள் தான். டீட்டெயில்டா வந்து அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீங்களே படிப்பீங்க, காலேஜ்ல சொல்லி தருவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள்ல பாருங்களேன். இப்போ வந்து சிபியூ வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு மெமரியில எழுதணும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இங்க தெரியும், இந்த மெமரி கண்ட்ரோலருக்கு தான் தெரியும் வேரியபிள் சார் டேட்டா வந்து 1000 மெமரியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளேசஸ்லாம் வந்து எம்டி அப்படின்னு சொல்லிட்டு மெமரி கண்ட்ரோலருக்கு தெரியும். ஓகே, இப்போ வாங்க, இப்போ சிபியூ சொல்லுது நான் வந்து எழுத போறேன் அப்படின்னு. சிபியூ இப்போ வேணா அட்ரஸை கொடுக்குது. ஓகே, நான் இந்த அட்ரஸ்ல நான் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை கொடுத்துருது. எழுத போறேன்னு எப்படி தெரியும், அந்த கண்ட்ரோல் சிக்னலை கொடுக்கும். ஓகே, கண்ட்ரோல் சிக்னல் எப்படி கொடுக்கும், ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் சிக்னல் கொடுக்குது. மெமரி கண்ட்ரோலர் வந்து ஓ இந்த அட்ரஸ்ல நீ எழுத போறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ் எழுத போறியா, சரி நான் கரெக்டா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடும். சொன்னோடனே இப்போ மெமரிக்கு கொடுக்குது, ஏய் அவன் எழுத போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் அனுப்புது. ஓகே, அப்போ அப்படின்ற வேரிய வேல்யூ வந்து எழுதி உங்க மெமரிக்கு சென்ட் பண்ணோம். அது ரைட் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, இதே ப்ராசஸ் தான், சேம் ப்ராசஸ் தான். மெயின் மெமரி டு ஹார்ட் டிரைவ், செகண்டரி மெமரி. ஓகே, ஸோ மெயின் மெமரி டு அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்குல்ல, இதே ப்ராசஸ் தான் நடக்கும். ஓகே, மெயின் மெமரி ஹார்ட் டிஸ்க் எழுதுறது, ரீட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம சிபியூக்கும் மெமரிக்கும் பார்த்த மாதிரி தான் நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ மற்ற டாபிக்ஸ்லாம் மற்ற வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.